அனைவருக்கும் காலை வணக்கம். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். போன கிளாஸ்ல நம்ம யூனிட் 1 பத்தின டீட்டெயில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து யூனிட் 5 ஓகேங்களா. யூனிட் 5 பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸ் நம்ம எப்படி மூவ் பண்ண போறோம், இதுக்கான படிக்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களாங்க. ஸோ இங்க போனதுல பார்த்தது வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாடர்ன் இந்தியா பேஸ் பண்ணி பார்த்தோம். சரிங்களா. மாடர்ன் இந்தியா பேஸ் பண்ணி சிலபஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எலாபரேட்டரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க பார்க்கும் பொழுது போன வட்டம் இந்த கான்ஸ்டியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தது. எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இருந்தது. ஆனால் இந்த வட்டம் எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அதாவது பாலிட்டி ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. கவர்னன்ஸ் ஓகேங்களா, கவர்னன்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றது அந்த கவர்னன்ஸ். கவர்னிங் த கவர்மெண்ட், கவர்னிங் த பாடி ஓகேங்களா. ஸோ ஆளுமை, எப்படி ஆளுமை பண்ணணும், எப்படி இருக்கணும், அதில் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் சொல்றது அந்த கவர்னன்ஸ் ஓகேங்களா. யாராவது யூபிஎஸ்சியா இருந்தாங்க அப்படின்னா அந்த கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ்ல வந்து ஒரு பேப்பர் தனியாக படிப்பாங்க. சரிங்களா. கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வந்து தனியா இருக்கும், அதுல நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கும். சரிங்களா. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்பாக்டா வந்து டிஎன்பிசி உங்களுக்கு சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதுலயுமே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன்னா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ்லாம் என்னென்ன ஓகேங்களாங்க. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடியது. ஸோ இதுக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தி சிலபி பார்க்க போறோம், அப்புறம் இந்த புக் டீடைல்ஸ் என்ன நம்ம பார்க்க போறோம், அப்புறம் கிளாஸ் டீடைல்ஸ் எப்படி போக போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்டா நம்மளுக்கு வந்து ஒரு லைவ் கிளாஸ் வந்து வரும். சரிங்களா. ஸோ ஒரு லைவ் கிளாஸ், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து லைவ்ல உங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களாங்க. ஸோ இந்த சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிலபஸ் பெரிய வாஸ்ட் மாதிரி தெரியும். சரியாங்க. அது பெரிய வாஸ்டான சிலபஸ்லாம் இல்லை, நம்ம எப்பயும் போல ஓகேங்களா. எதுல படிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்காக படிச்சதுதான் பாதி வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ள கவர் ஆயிருக்கு. சரியாங்க. ஸோ புக் டீடைல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து சிலபஸ்ல பாத்திரம்னா அவங்க டேரக்ட் என்ன சொல்லிருப்பாங்க, டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக் ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து 50 to 70% நம்மளுக்கு கவர் ஆகும். அடுத்து நம்மளுடைய என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில அவுட் சோர்சஸ் புக்கஸ் ஓகேங்களா, சோர்ஸ் புக்னு சொல்லுவோம், சோர்ஸ் புக்ஸ் ஓகேங்களா. அந்த சோர்ஸ் புக்ஸ் தனியாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கணும். இதெல்லாம் கம்பைல்டாகவே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் உங்களுக்கு வந்து வந்துடும். சரிங்களாங்க. ஸோ கிளாஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைல்டாக தான் இருக்கும். ஸோ வெறுமன ஸ்கூல் புக் மட்டும் வராது ஓகேவாங்க. ஸோ மெயின்ஸ் எழுதுறோம், நம்மளுடைய கண்டென்ட் யூனிக்காக இருக்கணும், நம்மளுடைய கண்டென்ட் வந்து யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம சில புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து உள்ள கிளாஸை பார்க்க போகிறோம். ஸோ அதனால புக்ஸ் டீடைல்னு சொல்லி பார்க்கும்போது டைனமிக்காக தாங்க இருக்கும். சரியாங்க. ஓகேங்களா. டைனமிக்னா கொஞ்சம் மாற்றத்திலே இருக்கும். ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதும்னு சொல்றாங்களே சார், நீங்க இப்படிலாம் சொல்றீங்களே அப்படின்னா அப்படி கிடையாது. கண்டென்ட் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கும் போது நம்ம நல்ல கண்டென்ட் டெலிவரி நம்மளால பண்ண முடியும். ஈஸியான கண்டென்ட்டை நம்ம ஒரு சில இருந்து எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அதனால ப்ராப்ளம்ல நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அடுத்து கிளாஸ் டீடைல் எப்படி இந்த கிளாஸ் வந்து போகும்போது இதுக்கான சோர்சஸ் எல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வரோம், என்னென்ன விஷயங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் சோர்ஸை தான் வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸை வந்து உள்ள கொண்டு போகிறோம் ஓகேவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, கண்டென்ட்ஸ் ஆஃப் தி யூனிட் 5. யூனிட் 5ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் என்னென்ன அவங்க சொன்னது, கான்ஸ்டியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. சரியாங்க. எத்தனை மார்க்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 60 மார்க்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல இருந்து கேட்குறாங்க. சரியாங்க. ஸோ இதுல அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் வரதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா. ஸோ அது எப்படி இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. சரிங்களாங்க. ஸோ இங்க இருந்து அப்படியே பொறுமையா வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு முன்னாடி பிஆர்எஸ்க்கு முன்னாடி இங்க வாங்க கிராம சபா வரைக்கும் சரிங்களா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே எதுல இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமிகாந்த் புக்லையும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ லட்சுமிகாந்த் புக்லையும் இருக்கும். அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ்லையுமே அங்கங்கே கவர் ஆயிடும் ஓகேங்களா. ஸ்கூல் புக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த டேர்ம்ல இருந்து எடுத்து படிக்கணும், ஓல்டு புக் எல்லாம் இது படிக்கணும், நியூ புக்லாம் இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கண்டென்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணிருக்கேன், கவலைப்பட தேவையில்ல. ஸோ ஸ்கூல் புக்ஸ்லையுமே நம்மளுக்கு கவர் ஆகுது. இந்த டாபிக்ஸ் எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல இருக்கும் ஓகேங்களா. இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல இருக்கும். சரி ஓகே ஃபைன் சார். அப்போ இது வந்து நம்ம வந்து எப்படி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட் 1 ஓகேங்களாங்க. ஸோ இந்த பார்ட் நம்ம வந்து பார்த்துருவோம். சரியாங்க. ஸோ இது பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்ப்போம்.
ஓகேங்களா. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்காம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த ஒரு கிளாஸ் பார்க்குறோம், ஒரு கவர்னரை பத்தி பார்க்குறோம், இல்லை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி பார்க்குறோம், இல்லை ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் சரியாங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்ததா சார் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. பிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்ம அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் ஓகேங்களா. அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை தான் நம்ம இந்த பிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய பிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ், தத்துவவியலான ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு ஓகேங்களா. அப்படிலாம் எப்படிலாம் இந்த கருத்துக்கள் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் சரிங்களா. அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனோட சேர்த்து இது வரும் சரிங்களா. வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பிலாசபி மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பத்தின விஷயங்கள் தான் நம்ம உள்ள பார்க்க போறோம். உள்ள பார்க்கும்போது நம்ம டெப்தா பார்த்துக்கலாம் சரியாங்க. பிலாசபிக்கல் கண்டென்ட் ஓகேங்களா என்னன்றதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். டிடி பாசு யாராவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, டிடி பாசு புக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிடி பாசு இருக்கும், எல்லோ கலர்ல இருக்கும், ஒரு புக்கு பெரிய புக்கா இருக்கும். ஸோ அந்த புக்ல பிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அங்கிருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அந்த புக்கோடைய ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஷேர் பண்றேன், டோன்ட் வரி சரியாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பார்ட்டா பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம சபா வரைக்கும் ஒரு பார்ட், அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் த பிஆர்ஐஸ் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ரோல் என்ன ஓகேங்களா. டைனமிக் ஆஃப் இந்தியன் ஃபெடரலிசம் எப்படி இருக்கு, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஃபினான்சியல் இஷ்யூஸ்லாம் எப்படி எப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜுடிஷியரியோட கோர்ட்ஸ் இதோட இதை பத்தின விஷயங்கள் சரியாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டடா இருக்கும் சரியாங்க. இங்க ஸ்டார்ட் பண்றது நம்ம எங்க முடிப்போம்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு, இங்கே தான் முடிப்போம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு முன்னாடி தான் முடிப்போம் சரியாங்க. ஸோ இந்த இ கவர்னன்ஸ் ஓகேங்களாங்க. ஸோ அப்புறம் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எதில் பார்த்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கு முன்னாடி குரூப் 2 பழைய மெயின்ஸ்ல இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே இங்கே இருக்கு சரியாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது இதெல்லாம் வரும் சரிங்களா. அது என்னென்ன இருக்கு எப்படி இருக்கு ஓகேங்களா. என்ஃபோர்ஸ்மெண்ட் இதெல்லாம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பார்த்துடலாம் சரியாங்க. ஸோ போன இதில் நம்ம என்ன பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உள்ள என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எலக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த பார்ட் 2 பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிவிஷன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த பார்ட் 2 டோட்டலாக டிஃபரெண்ட் ஓகேங்களா. இந்த பார்ட் 2 தான் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கவர்னன்ஸ் ஓகேங்களா. பார்ட் 2 தான் கவர்னன்ஸ். இந்த கவர்னன்ஸ் ரிலேட்டடா நம்மளுக்கு வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு பாலிட்டியில, அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சரிங்களா. அப்ப இந்த பாலிட்டியோட இது எப்படிலாம் தொடர்பு படுது அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்ட் 2 நம்ம பார்க்கும்போது பார்த்துருவோம். இந்த கணக்கெல்லாம் எப்படி பார்க்க போறேன் ஓகேங்களா. கன்சியூமர் ரைட்ஸ், லோக்பால் லோக்காயத், இதுக்கு ரெண்டுக்கும் இருக்க டிஃபரெண்ட் என்ன ஓகேங்க. அப்புறம் கரப்ஷன் பத்தின விஷயங்கள் சரியாங்க. ஸோ இது ஓகே சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அப்போ இ கவர்னன்ஸ் எப்படி வரும், இ கவர்னன்ஸ் தனிப்பட்ட முறையில் வரும் சரிங்களா. அப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சரிங்களாங்க. ஸோ அப்புறம் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக தமிழ்நாட்டில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் சரியாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க அவங்க நீட்டாக கொடுத்துட்டாங்க இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல முடிச்சிட்டாங்க இண்டஸ்ட்ரியல். அப்போ இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடாக நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம். அப்போ எந்தெந்த ரிலேட்டடாக பார்க்கணும்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் இந்தியா தமிழ்நாடு, யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், தமிழ்நாடுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் சரியாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பார்ப்போம் சரிங்களாங்க. ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் ஓகேங்களா. பப்ளிக் சர்வீசஸ் த்ரூ இ கவர்னன்ஸ் மூலியமா இதெல்லாம் பண்றோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் சரியாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் எப்படி இருக்கு ஓகேங்களா. ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறோம். இதுல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த இடத்துல இருந்து முடிக்கணும் அப்படிலாம் இல்லை, ஒரே ஃப்ளோவாக தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் சரியாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு கண்டென்ட்டையுமே நம்ம சேஞ்ச் பண்ண போறது இல்லை. இந்த சிலபஸ்ல எப்படி எப்படி இருக்கோ அப்படி அப்படியே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் பிரையாம்பிள், அப்புறம் பிலாசபிக்கல் ஃபியூச்சர்ஸ், அப்புறம் சைலண்ட் ஃபியூச்சர்ஸ், அப்புறம் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப் எப்படி இருக்கோ அப்படியே இந்த இதுல ஃபார்மேஷன்ல எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்க போறோம். உள்ள சில சப் டாபிக்ஸ் இருக்கும் சரியாங்க. உள்ள சில சப் டாபிக்ஸ் இருக்கும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே தமிழ்நாடு பஞ்சாயத் ஆக்ட். அப்ப இந்த பஞ்சாயத் ராஜ் அப்படின்றது என்ன, இதுக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் வந்தது ஓகேங்களா. அடுத்து 74th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா. இதெல்லாம் என்னென்ன அப்படின்ற எல்லா விவரங்களையும் நம்ம பார்த்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே போக முடியும். ஸோ அதனால இதுக்கெல்லாம் பார்க்கும்போது சில கிளாஸஸ் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரலாம். அப்படி வரும்போது என்ன ரெலவெண்டே இல்லாம கிளாஸ் போகுது அப்படின்னு நினைக்காதீங்க, தொடர்பு படுத்திக்கிறோம் ஓகேங்களா. எங்க ஆரம்பிச்சிச்சு
அதனால எப்படி இந்த ஆக்ட் வந்துச்சு, இந்த ஆக்ட் வரதுக்கான காரணம்லாம் என்னென்ன, ஏதாச்சும் கமிட்டி இருந்துச்சா, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் நம்மளால கண்டென்ட்டை வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் நார்மலா வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்னா 1994 உருவாக்குனது, இப்படி வந்துச்சு இந்த ஆக்ட் வந்து இந்த இதுல வந்து இப்ப சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா முடிச்சுட்டு போயிடலாம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டை கொடுக்க முடியாது. நீங்களும் அதே மாதிரி எழுதிக்குவீங்க. புக்ல படிக்கும் போதோ இல்ல வேற ஏதாவது புக்ல நீங்க ரெஃபர் பண்ணி படிக்கும் போதோ உங்களுக்கு வந்து டவுட் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களால திருப்பி வேற ஒன்று விஷயத்தை ரெஃபர் பண்ணி வரணும், டைம் நிறைய போயிடும். ஓகேங்களா? இந்த டைமை க்ளோஸ் பண்றதுக்கு தான் நீங்க கிளாஸுக்கு வரீங்க. மேக்ஸிமம் அந்த டைமை நாங்க வந்து என்ன பண்ணிடுறோம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துரும், க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும். அப்படியே வரீங்க, கிளாஸை பார்க்குறீங்க, புக்கை ரீட் பண்றீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அப்படியே நம்ம கண்டென்ட் டெலிவரி பண்ண போறோம். இதுதான் நம்மளுடைய தீம். ஓகேங்களா? ஸோ இதுல எந்த ஒரு மாறுபாடும் வரப்போறது இல்லை. ஐஎன்எம்ல பார்த்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், இது செகண்ட் பார்க்க போறோம் அப்படின்ற எந்த ஒரு குழப்பமுமே கிடையாது. டைரக்டா இது என்ன ஃப்ளோல இருக்கோ அதே ஃப்ளோல தான் பார்க்க போறோம். சரியாங்க? ஸோ இதுல கண்டென்ட் கொஞ்சம் பெருசுங்க, அதனால கிளாஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சரியாங்க? கண்டென்ட் கொஞ்சம் பெருசு, அதனால கிளாஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால நீட்டா நம்ம ஒரு நோட்டை போட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம டியூயலா ஒரு ஒர்க் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப முக்கியம். ஆர்டிக்கல் பேசிஸ்ல எல்லாம் அண்டர்லைன் பண்ணி அதை நீட்டா படிச்சு வச்சுக்கணும். அது எப்படி ரிலேட் பண்ணணும் அப்படின்றத பார்ட் 2ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்போ சொல்லுவோம். சரிங்களா? இப்ப பார்ட் 1ல பார்க்கக்கூடிய ஆர்டிகல் ஒரு சரத்து இருக்கு, அந்த சரத்து எதோட தொடர்பு படுது, ஏதாச்சும் தொடர்பு படுதா, தாராளமா தொடர்பு வரும், நிறைய இடங்கள்ல தொடர்பு வரும். அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். சரியாங்க? ஸோ அப்ப இந்த ஆர்டிக்கலை வச்சு நம்ம இப்படி சொன்னோம் அப்படின்னா அது ஒரு ஹைலைட்டடா இருக்கும், அது நம்மளுக்கு மறக்காது. சரி, அதனால வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் மேக்கிங் நல்லா வச்சுக்கோங்க. பார்ட் 1க்கோ பார்ட் 2க்கோ கொஞ்சம் நோட் போட்டுக்கோங்க, ஈஸியா தொடர்பு படுத்திக்கிறதுக்காக, ஈஸி ரிவிஷனுக்காக. திருப்பி புக்கை போய் நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் படிக்கணும், ஓகேவாங்க? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்போம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் டேர்ம் 2 6th புக்ல இருக்குங்க. சரியாங்க? சட்டங்களை பத்தினது. அப்ப சமத்துவம், ஓகேங்களா? அப்ப அதெல்லாம் எதை பத்தினது இருக்கு, 7th இருக்கு. ஓகேங்களா? மாநில அரசு பத்தினது 7th டேர்ம் 2ல இருக்கு. சரியாங்க? ஸோ அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா 10thலயும் மாநில அரசு பத்தினா வால்யூம் 1ல புக்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து தொடர்பு படுத்தணும். சரிங்களா? அப்ப அதே மாதிரி தான் மத்திய அரசு 2 இடத்துலயுமே வருது. 10thலயும் வால்யூம் 10 வால்யூம்ல வருது. ஸோ ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே இருக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வால்யூம் 1 அப்படின்னு வருது அப்படின்னா அதெல்லாம் ஓல்டு புக். சரிங்களா? இப்பெல்லாம் வந்து இன்டெகிரேட்டா ஒரே புக்கா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப அரசியல் கட்சிகள் எதுக்கு சார், எப்படி உருவானது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால என்ன சார் அரசியல் கட்சிகள் பத்தி சொல்றீங்க, இல்ல பார்ட்டி மேக்கிங் எப்படி இருந்துச்சு, ஒரு பார்ட்டி இட்ஸ் ஸ்டேட் பார்ட்டி ஆர் சென்ட்ரல் பார்ட்டி, ஓவரால் பார்ட்டி, இந்தியன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றதுக்கான ரீசன் என்ன, அவங்களுக்கான நியமனங்கள்லாம் எப்படி இருக்கு. சரியாங்க? இப்போ வந்து நம்ம வந்து 2 பெருங்கட்சிகளை எடுத்துக்கிறோம், அது இந்திய அளவுல பெரிய கட்சியாக இருக்கு அப்படின்னா அது வந்து எத்தனை தொகுதியில எவ்வளவு வாக்குகள் வந்து அவங்க சேகரிச்சுக்கணும், எத்தனை சதவீதம் இருக்கணும் அப்படின்ற ஒரு சர்டன் ரூல்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ற எல்லா தொடர்பு பத்தின விஷயங்களும் இங்க வச்சிருப்பாங்க. சரியாங்க? ஸோ அடுத்து மத்திய மாநில எவ்வாறு செயல்படுகிறது, ஓகேங்களா? அப்புறம் இதோடைய உறவுகள் எப்படி இருக்கு, எலெக்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு. நான் 10th விட்டு வெளியே போல, ஓகேங்களா? 6th ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், 10th விட்டு நான் வந்து என்ன பண்ணலன்னு பாத்தீங்க அப்படின்னா வெளியே போல. ஃபர்ஸ்ட் இதை வந்து முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிருங்க. ஸோ அப்பதான் கிளாஸஸ் போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா புரிதல் திறன் ஏற்படும். ஓகேங்களா? சில பேர் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, சில பேர் நியூவா வருவீங்க. அப்ப நியூவா வரும்போது என்னன்னே தெரியாது. சரியா? ஸோ அதனால நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்ல நடத்துற மாதிரி நம்ம இங்க வந்து இந்த பாலிட்டியை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் டெப்தா போகும்போது இது என்னது, இன்னமும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். எல்லாமே டேர்ம் வைஸ் கொடுத்துருக்கேன், ஈஸியா இன்டர்நெட்லயே கிடைக்குது, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க? டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. ரெஃபர் தான் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? உள்ள இருந்து நான் நோட்ஸோ எதுவுமே சொல்லல, அப்படியே படிங்கன்னு சொல்லல, ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. ரெஃபர் பண்ணிட்டு இங்க வந்து அதை நீங்க தொடர்பு படுத்தும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியாங்க? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிஆர்டி, அதாவது புக் கண்டென்ட் லட்சுமிகாந்த் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 2 பேப்பர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? எதுக்கு, யூனிட் 5. ஓகேயா? யூனிட் 5க்கு 2 இடத்துல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் தனிப்பட்ட முறையில் வராது, கிளாஸ் எடுக்கும்போது இதோட ரிலேட் பண்ணி இருந்தது அப்படின்னா அதை நான் கொண்டு வருவேன். ஒன்று இந்தியன் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து. ஓகேங்களா? ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிகல் இருக்கு, அது வந்து நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய தகவலோட இருக்கு. இப்ப பஞ்சாயத்து ராஜை பத்தி சொல்லியிருக்காங்க, அடுத்து எலெக்ஷனை பத்தி சொல்லியிருக்காங்க, அந்த எலெக்ஷன் கமிஷனை பத்தி சொல்லியிருக்காங்க, இ கவர்னன்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒண்ணு உள்ள வருது அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பர்ல, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வருது அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா அந்த பேப்பருடைய ஸ்கிரீன்ஷாட்டோட வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரியாங்க? எப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் சார், இப்போ வந்து திங்கட்கிழமை அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வருது,
சரியாங்க. நம்மளுக்கு திங்கட்கிழமை என்ன கிளாஸ் இருக்கு, எலெக்ஷன் பத்தின ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டா அந்த கிளாஸை வந்து நம்ம முடிக்க போற டயத்துல, அதாவது ஃபினிஷ் பண்ணக்கூடிய டயத்துல லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல இந்த ஆர்டிகல் டீல் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கண்டென்ட் எடுத்து கொடுத்துருவோம். அப்ப இப்படி படிக்கும் பொழுது அந்த இடத்துலயே அந்த டாபிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ஆயிரும்னு பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். சரியாங்க. அது போக வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை டைரக்டாவே நம்ம கிளாஸ்ல டீல் பண்ணிட்டு அப்படியே கிளாஸ்க்குள்ள போயிடும். சரியாங்க. ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிளாஸஸ் செப்பரேட்டா மெட்டீரியல்ஸ் இருக்கும். உள்ள கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் கலந்து பைலிங்குலா தான் இருக்கும். பிரச்சனை இல்லை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமா கேட்கலாம். சில இடங்கள்ல இங்கிலீஷ்க்கான சரியான டிரான்ஸ்லேஷன் தமிழ் வார்த்தைகள் கிடைக்காது. அதை நான் இங்கே தான் சொல்லுவேன். சொல்லும் போது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன், கண்டிப்பா கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பேஸ்ல நம்ம வந்து வச்சிருப்போம். சரிங்களா. கிளாஸஸ் அதோட சேர்த்து ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் கண்டிப்பா அவைலபிள் இருக்கும். ஓகேவாங்க. ஸோ அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்படிதான் நம்ம கிளாஸ் வந்து மூவ் ஆக போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதில் அரசியல் நிர்ணய சபையின் பங்கினை விளக்குக கேட்டிருக்காங்க. ஆளுநர் தனது சிறப்பு பொறுப்பில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து எழுதுக. டிஸ்கஸ் த ஃபங்க்ஷன்ஸ் விச் ஆர் ரிலேட்டட் டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த கவர்னர் ஆஃபீஸ் ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா the preamble of the Indian Constitution declares the India as a sovereign socialist secular democratic republic. Secularism is one of the achievements of an Indian democracy which protects the unity and the fraternity of the people of India. இதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சார்? டிஸ்கஸ் அப்படின்னா எப்படி எழுதணும், எக்ஸ்பிளைன் அப்படின்னா எப்படி எழுதணும், ஜஸ்டிஃபை அப்படின்னா எப்படி எழுதணும், பிரீஃப் அப்படின்னா எப்படி எழுதணும், நார்மலா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்படி எழுதணும். இதெல்லாம் நார்மல் கொஸ்டின். Why has the incident of a president rule dropped in the mid 90s? அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் 90sல நடந்த விஷயங்கள் தானே தவிர ஸோ அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. ஒரு ஒரு சர்க்கியூட்டா இருக்கும், ஒரு க்ளோஸ்டா இருக்கும். அப்ப அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது இந்த கண்டென்ட்டை படிச்சா மட்டும் போதும், அப்படியே எழுதிடலாம் நம்ம. ஓகேவாங்க. ஸோ ஆனால் மித்ததுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான விஷயங்கள் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ இதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ் முடியும் பொழுதும் ஒரு ஒரு கொஸ்டின் எடுத்து அதுக்கான ஆன்சரை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் பிரீஃப் எப்படி பார்க்கணும், அடுத்து எக்ஸ்பிளைன்னா எப்படி பண்ணணும், அடுத்து டிஸ்கஸ்னா எப்படி பண்ணணும், அடுத்து வந்து ஜஸ்டிஃபை. ஓகேங்களா. ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி ஜஸ்டிஃபைனா நம்மளுடைய பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா. அப்ப அந்த அந்த விஷயம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி பண்ணா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we need to give the justification for that problem or for that question. அந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படிலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத ஒரு ஒரு லைவ் கிளாஸ்லையும் நம்ம பார்ப்போம். அதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தாராளமா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்கலாம். ஓகேவாங்க. ஓகேங்க. நன்றி. லைவ் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய டாபிக் தான், ஈஸியா முடிச்சிடலாம். பயப்படாம வாங்க. கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸை படிச்சுட்டு வாங்க. நன்றிகள்.